ரெட்ரோ படத்தோட ட்ரெய்லர் நேற்று கிராண்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் வந்து உண்மையிலேயே வந்து தரமா இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்ல பார்த்த ஹீரோஸ் வேற ஷேட்ல காட்டுறதுல தான் கார்த்திக் சுப்ராஜ் ஸ்பெஷலிஸ்ட். அது வந்து ட்ரெய்லர்லயே வந்து பக்காவா செஞ்சிருக்காரு. ரெட்ரோ அப்படிங்கிற பெயருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெய்லரும் வந்து ரெட்ரோ மூட்லயே வந்து டிராவல் ஆகுது. பிஜிஎம் வந்து சொல்லவே தேவையில்லை. கார்த்திக் சுப்ராஜ்னு வந்துட்டாலே போதும், நம்ம சனா வந்து இறங்கி அடிச்சிருவாரு. ட்ரெய்லர் கட்ஸ்லாம் வந்து உண்மையிலேயே வந்து சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த படம் வந்து என்ன லவ் படம் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணாலும் கூட ஆக்ஷன் வந்து இந்த படத்துல வந்து பயங்கரமா இருக்குங்கிற மாதிரி தோணுது. பிகாஸ் இந்த ட்ரெய்லர்லயே வந்து லவ் போர்ஷன் வந்து கம்மியா தான் இருக்கு, ஆக்ஷன் போர்ஷன் தான் வந்து அதிகமா இருக்கு. ஆனா இது வந்து பேக் ஃபயர் ஆயிடக்கூடாது. பிகாஸ் ட்ரெய்லர் வந்து பயங்கர ஆக்ஷனா கொடுத்து நம்ம வந்து ஆக்ஷன் படம் சொல்லி எதிர்பார்த்து போய் உட்காரும் போது உள்ள வந்து ஒரே லவ் மூலா டிராவல் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அதுவும் வந்து ஆடியன்ஸ்க்காக டிசப்பாயிண்டா முடிச்சிடும். இது வரைக்கும் கார்த்திக் சுப்ராஜோட எந்த படமும் என்ன வந்து பர்சனலா டிசப்பாயிண்ட் பண்ணதே கிடையாது. இந்த படம் வந்து கண்டிப்பா பண்ணாதுன்னு நான் நம்புறேன். சுருக்கமா சொல்ல போனா நம்ம சூர்யாவோட மிகப்பெரிய கம்பேக் வந்து மே 1 நடக்க போகுதுங்கிறது நம்ம வந்து ஷுவர் ஷாட்டா இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.